கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி டிராகன் மஷ்ரூம் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 2 பேக்கெட், அதாவது 400 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அது கூட 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். soya sauce, pepper, 1 spoon salt. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதனுடைய காம்பு வந்து உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது 25 to 30 மினிட்ஸ் நம்ம இதை ஊற வச்சிடும். நம்ம ஊற வச்சுருந்த மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. 25 நிமிஷம் கிட்டத்தட்ட ஊறிடுச்சு. இது இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. காஞ்சிடுச்சு எண்ணெய். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பாதியாக போட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், இந்த மஷ்ரூம் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிப்போம். இப்போ நம்ம வானல் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். பொடியாக கட் பண்ண 25 பூண்டு பல், பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 20 முந்திரி பருப்பு, பாருங்க முந்திரி பருப்பும் வதங்கிடுச்சு, பூண்டும் வதங்கிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய், ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த கலர் வர வரைக்கும் வறுபடணும். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுரும். இப்போது ஒரு குடமிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு போகிறோம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடணும். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், அரை ஸ்பூன் சர்க்கரை,
நம்ம இதில் சோயா சாஸு டொமேட்டோ சாஸ்லாம் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக கலக்கி விட்டால் போதும். ரொம்ப குழஞ்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். வெள்ளை எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ டிராகன் மஷ்ரூம் ரெடி. இப்போ பாருங்கள், சுவையான டிராகன் மஷ்ரூம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.